கொங்கு நாட்டு ஸ்பெஷலாக வெள்ளை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் சைட்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ். ஒரு மைல்டு ஃப்ளேவரில் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து சிக்கன் மட்டனில் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வெஜ்ஜில் சோயாவில் ட்ரை பண்ண போகிறோம். சோயாவை சுடு தண்ணியில் ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் ஜீரக சம்பா ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் பெரிய சைஸ் வெங்காயம் பாதி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனிஸ்லாம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா நீங்கள் இஞ்சி பூண்டு முழுசாக சேர்த்தும் அரைச்சிக்கலாம். குக்கரில் நெய்யும் எண்ணெயுமா சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சோயாவை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சோயாவாக இருந்தனால கட் பண்ணி சேர்த்துக்கிட்டே, நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். அதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரை மூடி போட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரெல்லாம் சூப்பராக இறங்கியிருக்கும். உங்கள் குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கொங்கு நாட்டு ஸ்டைலில் வெள்ளை பிரியாணி எப்படி